நம்ம இன்னைக்கு ஆலு பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கிறேன். அப்புறம் கோதுமை மாவு, மல்லி இலை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகு பொடிச்சு வச்சுருக்கிறேன், எண்ணெய், தேவையான அளவு உப்பு, மாவு பேசைய தேவையான அளவு தண்ணி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். முதல்ல இந்த பொட்டேட்டோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம். கட்டையே இல்லாமல் நல்லா உடச்சிக்கணும். செய்யும்போது தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும். இந்த பொட்டேட்டோ வந்து தண்ணி வரும். கட்டையில் இல்லாமல் நல்லா இந்த பொட்டேட்டோவை நான் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இனி நம்ம இதில் இந்த கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு பொடிச்சு வச்சுருக்கிறது, அப்புறம் மல்லி இலை, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டதில்ல. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதுலேயே எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம இது பிசையும் போது பொட்டேட்டோலேயே தண்ணி இருக்கும், அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சால் போதும். அதே மாதிரி பூரிக்கு ஆகும்போது நல்லா கின்னுன்னு பிணைஞ்சாதான் பூரி நல்லா பொள்ளி வரும். நம்ம இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இனி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம ஆலு பூரி ஒரு ரவுண்டுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறோம். அதை பரத்தி எண்ணெயில் போட்டுக்கலாம். ரொம்ப நைஸாக பரத்த வேண்டாம், கொஞ்சம் கனமாகவே பரத்தினா போதும்.